கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசி ராமன். நான் மதுரை பட்டணத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். இதிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே கிட்டத்தட்ட 44 அற்புதங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது. கடைசி அற்புதம் அவர் மரித்தொழிந்து உயிரோடு கூட எழும்புவது. இப்படி 44 அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 44 அற்புதங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். தொடர் போதனையாக இந்த போதனையை நான் கொடுத்து வருகிறேன். ஏற்கனவே 2 பாகத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்கும் பொழுதுதான், இந்த பாகத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் அப்படின்னு சர்ச் செய்தால் இந்த தொடர் போதனையை நீங்கள் கேட்கலாம். முதலாவது பாகம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது எப்படி. நீங்கள் தயவு செய்து அதை கேளுங்கள் பிரியமானவர்களே. அடுத்தது அதே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது எப்படி என்று 2வது பாகத்திலே ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம், வேதாகம கல்லூரி படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், பகுதி நேர ஊழியக்காரர்களாக இருக்கலாம், கேர்சல் எடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெப ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை திருச்சபையிலே எந்த ஊழியத்திலே நீங்கள் இணைந்திருந்தாலும் நீங்கள் தயவாய் இந்த சத்தியங்களை கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். பாரம்பரிய உபதேசங்களும் பாரம்பரிய ஜபங்களும் பாரம்பரிய ஆராதனை காலாகாலங்களாக சபைகளிலே இருப்பதினால்தான் மாபெரும் அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லாத ஒரு அனலற்ற ஒரு திருச்சபையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடியால் இந்த விலையேறப்பெற்ற சத்தியங்களை கேளுங்கள். நீங்கள் மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் விலையேற பெற்றவர்கள், பாக்கியவான்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறதற்கு நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய நம்பருக்கு SMS சொல்லுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து இதை தொடர் போதனையாக நாம் தியானிப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் இந்த தொலைபேசி நம்பர் மூலமாக நீங்கள் கேட்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது எப்படி என்கிற 2 பார்ட்டில் இந்த கொடுத்திருக்கிறேன். அதே அடிப்படையில் இன்றைக்கு 2வதாக வியாதியுள்ள அநேகரை சுகமாக்கினார். வியாதியுள்ள அநேகரை சுகமாக்கினார். இங்க பாரு, வியாதியுள்ள சுகமாக்கினார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறுதல். இந்த தண்ணீர் எப்படி தண்ணீராக இருக்கிறது, திராட்சரசம் எப்படி மாறுகிறது என்று 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் சென்று அந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு இந்த செய்தி கேட்டால் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். இப்போது வியாதியுடைய அநேகரை சுகப்படுத்தினார். எங்கே? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார்.
கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் உங்களை பின்பற்ற வேண்டுமா? உங்களை பின் செல்ல வேண்டுமா? அன்பாவுள்ளே அற்புத ஊழியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார். அவருடைய உபதேசம் என்ன? அவருடைய உபதேசம் என்னங்க? அவர் எதை உபதேசித்தார்? அவர் பேரு ஜீவ வார்த்தை. அவருடைய போதனை ஜீவ போதனை. உபதேசம் என்கிற பெயரில் எதையோ பேசிட்டு இருக்கிறதில்ல. உபதேசம் என்றால் இயேசுவுக்கு அடுத்த காரியங்கள், ஜீவ வார்த்தைக்கு அடுத்த காரியங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் உலகத்தில் எல்லா அனைத்து உபதேசங்கள், மனித உபதேசங்கள், மனித கற்பனைகள், மனித தத்துவங்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். மனித பாரம்பரியத்தினாலே, உபதேசத்தினாலே, நியாய பிரமாணத்தினாலே, சுய நீதியின் உபதேசங்களாலே சூழப்பட்டிருக்கிறான். தத்துவங்களால பிடிக்கப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு இயேசு உபதேசித்தாராம். அவருடைய உபதேசம் என்ன? ஜீவ வார்த்தை. அதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அவருடைய போதனைகள் எல்லாமே ஜீவ போதனைகள். அதனால்தான் என்னுடைய டீச்சிங்கு எல்லாத்துமே ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள். அவர் ஜீவ வார்த்தையை தான் உபதேசித்தார். நீங்கள் நன்றாய் கவனித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதும் அவர் பேசிய எல்லா வார்த்தைகளுமே ஜீவ வார்த்தைகள், ஜீவ போதனைகள். உபதேசம் என்றாலே ஜீவ போதனை தான் உபதேசித்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்திலே பிடித்திருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவ நீதியின் சம்பளம் உழித்தேதல். அதான் இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை தான் உபதேசங்களாய் கொடுக்கிறார். உடனே பிசாசுகள் ஓடுகிறது, சாபங்கள் மறைகிறது, அசுத்தாவிகள் நீங்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. நீங்கள் எங்கே ஜீவ வார்த்தையை போதிக்கிறீர்களோ, ஜீவ வார்த்தையை ஜெபத்தில் கொண்டு போகிறீர்களோ, அங்கே அசுத்தாவில் மரணத்துக்கு அதிகாரி பிசாசான செயலிந்து ஓடுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்கள் ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து. ஆமா, உபதேசம்னாவே எதையோ பேசிட்டு இருக்கிறது இல்லை. ஊர்ல நடக்கிற காரியங்கள் எல்லாம், ஊர்ல எல்லா காரியங்களும் நடக்கிறது, அது தெரிஞ்ச கதை தான். அதுக்கு பரிகாரம் என்ன? அதை தான் இயேசு ஹைலைட் பண்றார். சில பேர் பிரச்சனையிலே பேசி பிரச்சனையிலே ஜபத்தை முடிச்சிடுவாங்க, பிரசங்கத்தை முடிச்சிடுவாங்க. இவர் பரிகாரத்தை தான் ஹைலைட் பண்றார். பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசு ஜீவ வார்த்தை. ஜீவ போதனையை தான் எங்க போனாலும் போதிக்கிறார். ஜீவ வார்த்தையை தான் பேச. அதனால தான் இயேசு போகிற பிசாசுகள் ஓடுகிறது, சாபங்கள் மறைகிறது, தரித்திரங்கள் நீங்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. அவர் பேரே ஜீவன். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒளியாய் இருக்கிறது, இருளை நீக்குகிறது. அவருடைய உபதேசம் ஒளியாய் இருக்கிறது. கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். அல்லேலூயா. கிருபையும் சத்தியம் நிறைந்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய உபதேசம்னா என்னவோ நினைச்சிடக்கூடாது. அவருடைய உபதேசம், அவர் யாரோ அதைத்தான் போதிச்சார். அவர் ஜீவன். ஜீவன் தான் ஜீவ உபதேசம். தேவநீதி டுவிதல், ஜீவ வார்த்தை. என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொன்னார். அவருடைய வார்த்தையில ஆவி இருந்தது, ஜீவன் இருந்தது. என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உன்னுடைய வார்த்தையில, உன்னுடைய உபதேசத்தில் ஜீவ சர்றம், ஜீவரத்தம், தேவநீதிட்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறதா? அந்த ஜீவ உபதேசங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு அவனுடைய இலக்கத்துக்கு தக்கதாக போதிக்கிறார். எல்லோரும் பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் பிசாசின் உபதேசம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே அதை தான் தேவன் தனக்கு உலகத்தை காட்டி அசுத்தாவி பிடிச்சிட்டு வியாதியா இருக்கிறான். அதான் தண்ணீர் திராட்சமாய் மாற்றினான். முதலாவது அற்புதம். அந்த திராட்சை ரசம் தான் அந்த ஜீவ வார்த்தை, இயேசு ரத்தம். அவருடைய உபதேசத்துல இயேசு ரத்தம், இயேசு சரீரம், தேவ நீதி, உழித்தெய்தல் எல்லாம் அவருடைய உபதேசத்துல வருகிறது. அதை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமா தான் உபதேசிக்கிறாரு. உடனே பரிசுத்தாவி இறங்குது, உடனே அங்க ஹீலிங் நடக்கிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் நீங்கள் போதிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் உபதேசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் போது ஜீவ வார்த்தையை ஹைலைட் பண்ணி பிரஸ் பண்ணணும், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உபதேசித்த எல்லா உபதேசங்களும் ஜீவ வார்த்தைகள். ஜோயே ஜீவன். ஆமா, மாம்சீகமான எந்த ஒரு காரியத்தையும் இயேசு உபதேசிக்கவில்லை, நேரத்தை வீணடிக்கவில்லை. உபதேசம் என்ற பேரிலே, ஜெபம் என்ற பேரிலே தேவையில்லை மாம்சீகமான எந்த ஒரு காரியத்தையும் பேசவும் இல்லை, உபதேசிக்கவில்லை. நேரமே இல்லை. அவர் 3.5 வருஷம் ஊழியத்தில் கரெக்டா
பின் போட்ட மாதிரி அவர் ஊழியம் செய்தார், பின் போட்ட மாதிரி அவர் உபதேசம் பண்ணார். என்ன உபதேசம்? தேவ நீதியிலிருந்து உழித்தெய்தல் வரைக்கும் இயேசு சாமட வாக்கு தத்தங்களை உபதேசங்களாக ஜீவ வார்த்தைகளாக அவர் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் அலைக்கழிக்கிறது, பிசாசுகள் ஓடுகிறது, மத்தியஸ்தமாய் உபதேசிக்கிறார். உபதேசம் என்றால் என்னன்னா, அதை மத்தியஸ்தமா உபதேசணும். அந்த ஜீவ வார்த்தைகள் அங்க இருக்கிற ஜனங்கள் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசி சாபத்தை கட்ட வச்சுங்கிறான். நெகட்டிவ் மத்தியஸ்தத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பாசிட்டிவ் மத்தியஸ்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ போதைகளை போதிக்கும் போதே அசுத்த ஆவிகள் ஓடும், பிசாசுகள் சிதறடிக்கப்படும், தேவாவி அங்கே ஊற்றப்படும், எல்லா அபிஷேகத்தை நிரம்புவார்கள், சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இயேசு போகிற இடங்கள் எல்லாம் பிசாசுகள் அலைகடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் யாரோ அப்படின்றாங்க எல்லா பிசாசுகள். இவர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிவேன் என்று அசுத்தாவில் அறிக்கை செய்து ஓடுது. என்ன காரணம்? ஜீவ போதையை போதித்தார். ஆமா, போதிக்கிறேன்ற பேர்ல என்ன போதிக்கிறேன்னு உணர்வோடு இருக்கணும். எல்லா திருச்சபை ஊழியர்களும், விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எல்லாரும் கிறிஸ்து ஜீவ வார்த்தைகளை போதிக்கிறோமா? நம்முடைய உபதேசத்துல ஜீவன் இருக்கிறதா? அது மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் போதிக்கிறோமா என்கிற ஒரு உணர்வோடு இருக்கும்போது தான் ஆவியான ஜனங்கள் மேலே இறங்குவார். அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவ வார்த்தைகளை, ஜீவ சரீரங்களை, ஜீவ ரத்தங்களை, தேவ நீதிக்கு உயிர்த்ததில் உணர்வுபூர்வமாக கொடுக்குறோமா என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு உணர்வோடு கூட இருக்கும்போது தான் நம்முடைய உபதேசம் அங்கே அற்புதங்களை செய்யும். அடையாளம் எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்களுக்கு தான் அங்கே போதிக்கிறாரு. எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. நன்மார்க்க துன்மார்க்கம், நன்மார்க்க போதனையில் இருக்கிறான். சுய போதனை, மாம்சீக போதனை, தத்துவங்கள், மத கொள்கைகள், பாரம்பரிய கொள்கையில தான் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஜீவ வார்த்தையை தான் போதிக்கிறார். உபதேசன்ற பேர்ல ஜீவ வார்த்தைகளை, தேவ நீதிக்கு உழித்தெய்தல்களை போதிக்கணும். இயேசு ஒரு ஜீவ வார்த்தை, ஜீவரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பீடிக்கப்பட்ட அந்த மனித சமுதாயத்துக்கு தேவ நீதியின் சம்பளம் உழித்தையில தான் உபதேசமா கொண்டு போறாரு. உடனே அசுத்தாவிகள் ஓடுகிறது, பசுத்தாவி அங்கே இறங்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் பரிகரிக்கப்படுகிறது. தேவ நீதியின் சம்பளம் உழித்தையில அங்கே ஊடுருவுகிறது. அங்கே ஆவியானவர் வருகிறார், தேவதூதர்கள் வருகிறார். அப்போ போதனை என்றால் என்ன? உபதேசம் என்றால் என்ன? கிறிஸ்துவ போதனை, கிறிஸ்துக்குட்பட்ட போதனை, தேவ நீதிக்கு உழித்தெய்தல், அந்த இயேசுக்கு சாமட வாக்கு தத்தங்கள், ஜீவ வார்த்தை தான் போதனை. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனாய், அந்த வார்த்தை தேவனிது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகள், உப்பால் சாரம் ஏற்றி. கிருபைனா இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது ஜீவ வார்த்தை. சத்தியம் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த ஜீவ வார்த்தைகள் தான் அங்க போதிக்கிறாரு. அங்க அசுத்தாவில நிறைந்த ஜனங்க இருக்காங்க, வியாதி பிச்சவங்க இருக்கிறான், கடன் தொல்லை பிச்சவங்க இருக்கிறான், பலவிதமான பிசாசு போராட. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க போதனையிலே இருக்கிற மனுஷன், சன்மார்க்க துன்மார்க்க அங்க இருக்கிறான். ஆதாமுக்குள் பிறந்த வந்தவன் அங்க உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஜீவ வார்த்தைகளை போதித்தாதான் பசுத்தாவியாங்கிற அசுத்தாவியோட அற்புதம் நடக்கும். அதனால அப்படிதான் போயிச்சாரு. ஆமா, அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஜீவ வார்த்தையை தான் ஜெபம் பண்ணாரு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்தோடு, ஏன்னா அவனுடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதித்து இருக்கிறது. அதை பரிகாரமா மத்தியசமா போதிக்கிறாரு. இதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. போதனைன்னு சொல்லி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்குது இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிடிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவ நீதியின் சம்பளம் உடித்ததில் அவன் பேரை சொல்லி பிதாவாகிறோம் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும்போது தான் பசுத்தாவியே அங்கே வராரு. அசுத்தாவியே அங்கே நீங்கி போகுது. அங்கே அற்புதம் மிராக்கல் நடக்குது. இதில் ஒரு போதகன் நல்லா மெச்சூர் ஆகிட்டான்னா ஜீவ வார்த்தையில் அவன் போகிற இடங்கள்லாம் பிசாசு நீக்கப்படும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். யோவான் 10:10 அதுதான் டார்கெட் அவருடைய போதை. அதான் ஃபேவரட் வசனம் இயேசுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணத்திற்கு இயேசு ஜீவன் கொடுக்க வேணும், ஜீவ வார்த்தை கொடுக்க வேண்டும், ஜீவ உபதேசங்களை கொடுக்க, தேவ நீதி உயிர்த்தலும் கொடுக்க வேண்டும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் கொடுக்க வேண்டும். உடனே அசுத்தாவிகள் நீங்கிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது. அப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. என்ன உபதேசம் பேசுவாரு? உன்ன மாதிரி என்ன மாதிரியே உபதேசிப்பாரு. ஊருப்பட்ட கதை, அங்க கதை, இங்க நடந்தது, அங்க நடந்து, அங்க போல. இப்ப பிரசங்கத்துல முக்காவாசி 80% டைம் ஊர் கதை, அந்த கதை, அங்க இப்படி இருந்துச்சு, இப்படியே பேசி பிரசங்க பாருங்க. நேரத்தை வேண்டிச்சு. நீ கவனிச்சுக்கிறீங்களா? நீங்க போய் பாருங்க, இன்டர்நெட்ல போய் பாருங்க, யூடியூப், ஃபேஸ்புக்கில் எந்த உபதேசங்களாவது போய் பாருங்க. 80% ஊர் கதை, வெட்டி கதையாக தான் இருக்கும். பரிகாரத்தை ஹைலைட் பண்ணி உணர்வுபூர்வமாக தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற உபதேசங்களாக இருக்குது. என்னையும் சேர்த்தாங்க கொண்டு. இது யாராவது குறை சொல்லியிருக்கேன். இருக்கிற மாதிரி சொன்னால் தான் அது விளங்கும்.
உபதேசத்துல இயேசு உபதேசம் பண்ண உபதேசத்தையும் 30 பண்ற பிரசங்கிமார்கள் உபதேசங்க இயேசு ஜீவனையே டார்கெட் பண்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பறிக்காரு, தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தில தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறதே குறியா இருக்கிறார் இயேசு. அதனால தான் போறதெல்லாம் பிசாசில் நீங்குது, பாவம் பறிக்கிறது, சாபம் பறிக்கிறது, அற்புதம் அடையாளம் நடக்குது. 1000 பிரச்சனை இருக்குது உலகத்துல, அதே பேசிட்டு நேரத்தை வீணடிக்கிறதுல பிரசங்கத்துல 80% பிரசங்க நேரத்தில் அந்த கதை இந்த கதை அந்த இப்படியே பேசி 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 இருக்கிறதுனால பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு தான் போகுது. நீங்கள் பிரச்சனையே பேச 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 பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பரிகாரத்தை நீங்கள் உபதேசத்தை பண்ணிட்டு இருந்தால் பிசாசுகள் ஓடும், சாபங்கள் மறையும், தரித்திரங்கள் நீங்கும், அவமானம் நீங்கும். இயேசு பரிகாரத்தின் மேலே தான் குறியா இருக்கிறார். அதனால தான் இயேசுவின் போதனைகள் ஜீவ போதனைகள். ஜீவ வார்த்தையை தான் பேசிட்டே போறாரு. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் கிடக்கிறான், வியாதியில் கிடக்கிறான், பிரச்சனையில் கிடக்கிறான், போராட்டத்தில், அவமானத்தில், வெக்கத்தில், நிந்தையில. ஆதாமின் சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணத்தை கிடக்கிறான். கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு, உலகமெல்லாம் கொரோனா கொள்ளை நோய். அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ போதனை, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை பரிசுத்தாவி அவன் மேலே இறங்கணும். அப்போ இயேசுனுடைய போதனைகள் உபதேசங்கள் ஜீவ போதனைகள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேர் பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் தான் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் ஒவ்வொரு மனுஷன் பேர்ல உபதேசங்களா போதிக்கிறாரு. இங்க பாருங்க, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபோ ஆலயங்களிலே உபதேசித்து. என்ன உபதேசிப்பாரு? அவர் பேர் என்னது? ஜீவன். நம்மளாம் நன்மை தீமை அறியத்தக்கவங்க. ஆதாமுக்குள்ள பிறந்து வந்து ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழிய அழைப்புப்பட்டு ஊழியது கொண்டாகும். ஆதாமின் ஓதம் நமக்கு அடிக்குது. அதனால் என்னென்னவோ பேசுறோம். ஆனா உணர்ந்து கொள்ளணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறான். நல்ல மேய்ப்பராகி இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எதை பேசுவார்? பேரே ஜீவன். ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை. பாவத்துக்கான பரிகாரத்தை தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்த அடிப்படையிலே போதிப்பார் என்கிற ஒரு வெளிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு திருச்சபை போதகர்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கணும். அங்கே தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியசமாய் நீ போதிக்கும் போது அங்கே ஆவியானவர் வருவார். அதான் உண்மை. அப்போ பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அங்க அடுத்து பாருங்க, உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா சுவிசேஷம் தான், அதுக்கு அப்பால வேற எது அதை கலக்கக்கூடாது. ஆமா, இந்த வசனத்தோடு ஒன்றை கூட்டினாலும் குறைச்சாலும் என்ன வரும்? இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அதுக்கு மேல பாருங்க, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூப்பார். அதாவது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவதுன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்றாரு. அது என்னன்னா எச்சரிக்கை, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். தாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எதையாவது கூட்டிட கூடாது. இது பாருங்க, இயேசு நல்லா பாருங்க, அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி. ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எதையாவது கூட்டிட்டு கூடாது, எதையாவது குறைச்சிடக்கூடாது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணணும். அந்த சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல். அதையே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் நீ பிரசங்கிக்கணும். அதுல எதாவது கூட்டிட்டுனா உங்க சுய காரியங்களை உங்க சுய சாட்சிகளை அங்க நடந்தது இங்க நடந்தது எதாவது கூட்டி பேசிட்டு இருந்தாக்கா அவனு வாதையை கூட்டுவார். அதனாலதான் சபைகளை வாதவாதியா இருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியான்னா என்னென்னமோ பிரசங்கிட்டீங்க, நேரம் என்னென்னவோ பேசுறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜபம் பண்ணுன்னா எதையோ ஜபத்தில் பேசுறோம். இங்க பாருங்க,
இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினார். இந்த ராஜ்யத்தை சுவிசேஷம் எதையாவது கூட்டிடக்கூடாது. அந்த ராஜ்ய சுவிசேஷம் எதையும் குறைச்சிடவும் கூடாது. கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஏன் வாதவாதியாக என்னதான் ஜபம் பண்ணாலும் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ ஓடி 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 செய்கிறாங்க. ஜபமா பண்ணுறாங்க. 24 மணி நேரம் ஜபம் பண்ணுறாங்க, 6 மணி நேரம் துதி பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய காரியங்களை கூட்டிக்கிறாங்க. சுய காரியங்களை போன கதை, வந்த கதை, அந்த கதை, இந்த கதை இதெல்லாம் கூட்டி பிரசங்கமாக பண்ணுறதுனால மாம்சீகமான காரியங்கள் எல்லாம் பேசி, மாம்சீகமான காரியங்கள் எல்லாம் பேசி இதெல்லாம் ஹைலைட் பண்ணி அதே பேசுறதுனால சபைகளிலே வாதைகள் கூடி விட்டது. வாதைகள், விக்கிரங்கள் என்னதான் ஜெபித்தாலும் எழுப்புதல் வரமாட்டேங்குது. கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, கூடி கூடி உபதேசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ உபதேசம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை கூட்டி கொள்கிறாங்க. நீங்கள் நல்லா பில்ட் பண்ணி பாருங்க. பிரசங்கம்னா என்னங்க? இங்கே பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து தேவ நீதிட்டு ஊழியத்தைதல். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் கொடுக்கணும். அதோடு கூட எதையும் கூட்டாதே, குறைக்காதே. கூட்டினாக்கா என்ன வரும்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அதையே புஷி, அதையே தேவன் தனக்கு முழு உலகத்தில் நீ குட்டி சொர்க்கமாக இருப்பாரு. எதையும் கூட்டாத குறைக்காது. ஆனா ஏவாள் என்ன பண்ணா? அங்க கூட்டுறா பாரு ஒண்ணு, நன்மை தீமை. அதான் நன்மார்க்கம் துன்மார்க்கம். சுய காரியங்கள் அங்க போய் கூட்டுறது. பிசாசு ஏவாள் கிட்ட வஞ்சித்து, இதையும் கொஞ்சம் கூட்டிக்கோ, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியா என்ன பண்ணிக்கா சேர்த்துக்கோ. அதான் வாத வந்துச்சே வாத. உன் நிமித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். நீ வேதனையோடு பிள்ளை விழவா, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். வாதம் வந்துச்சா? அதான் கூட்டுறது. ராஜ்யத்தின் சுவிசேஷ பாவத்தின் சம்பளம் மன்னன் தாங்க பிரச்சனை. அதுதாங்க வியாதி. அவனுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல். இயேசு சரி, இயேசு ரத்தம் தாங்க. அது ஜீவ வார்த்தை தாங்க. ஆதி அமல் வெளிப்பது இயேசுவே, இயேசுக்கு சுவாமன வாக்குத்த ஜீவ வாக்குத்தத்தை தான். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் கொடுக்கணும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக கவனிங்க பிரியமானவர்களே. இந்த செய்தியை கேட்க நீங்க பாக்கியவாங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்க பாக்கியவான்கள். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சுவிசேஷம் இயேசு நம்முடைய சிலுவை பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்தார். அதான் சுவிசேஷம். நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. பாதாளம் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு. பசுத்தாவை இறங்கினாரு. பாவட்டம் சிதறி ஓடிது. இந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் தேவை நீதிட்டு உயிர்த்ததல். அப்போ இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். வருத்தப்பட்டு பாரசுகள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இந்த அப்பத்தை புசித்து திராட்சசம் பானம் பண்ணுங்கள். நானே ஜீவ வார்த்தை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அளவற்ற அன்பு. இதைதான் பேசுறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது தேவ நீதி ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறேன். நீ ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜீவன் வருகிறதா? ஜீவ சரீரம் வருகிறதா? ஜீவ ரத்தம் வருகிறதா? ஜீவ வார்த்தை வருகிறதா? பரலோகம் ஜீவ வார்த்தை தான் அங்கீகரிக்கும். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போகான். நீ பிரசங்கம் பண்ற ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இருக்கிறதா? பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற. அதுல ஜீவ சரீரம் ஹைலைட் பண்ண ஜீவ வார்த்தை தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொண்டு வருகிறா. அதை அவன் பேரு சொல்லி பிதாவாகிற ஆதாம் அவன் பேரு சொல்லி கருத்தா குடிக்கிறா. அதுதாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுக்கு குறைவானது இதை கூட்டுறது அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. அது நீ உன் காரியங்களை பேசுற அங்க வாதை கூடிய நீ பிரசங்கம் பண்ணி வாதை தான் கூடிச்சு ஜனங்களுக்கு. கூட்டமா பிரசங்கம் பண்ணி வாதை நீங்க பாடல. சபையில சாபம் ஒழிஞ்சு பாடல. தரித்திரம் நீங்க பாடல. அவமான வெக்கம் நீங்க பாடல. ஊழியக்காரர்களுக்கே சரி, விசுவாசிகளுக்கும் சரி, முழு திருச்சபைகளுக்கு எங்க பார்த்தாலும் வாதைகள். உன் ஆராதனையில, உன் ஜெபத்துல, உன் பிரசங்கத்துல தேவன் சொன்ன அந்த ராஜ்யத்து சுவிசேஷத்துக்கு கூட்டி குறைக்கிற நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை கூட்டிக்கிறியா? சன்மார்க்க துன்மா அதுக்கு காரியங்களை கூட்டுறியா? இங்க பாருங்க, வெளிப்படுத்தல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 22ல இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு எச்சரித்தாரு. இது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு மூல வசனம் மூல அர்த்தத்தை கண்ட ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். என்ன சொன்னாரு? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். கூட்டுறாரா? ஏதேன் தோட்டத்தில் எதை கூட்டினா? ஏவாளு நன்மை தீமை அறியத்தக்க கனியை கூட்டிட்டா. உடனே வந்து ஷாகவே ஷாவாய்.
அதான் நன்மார்க்க துன்மார்க்கங்களை கடந்துட்டு ஜீவ மார்க்கங்களை உபதேசிக்கணும். அதான் ஜீவ வார்த்தை, அதுதான் ராஜ்யத்து சுவிசேஷம். அந்த ஜீவனுக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. அதை என் பேரு சொல்லி பிதாவாகி தேவன் ஆதாம் 2 பாவட்டு மாட்டு அங்கே ஈலிங்கினார். அவுட் டு மிராக்கல் மினிஸ்ட்ரி. அதான் நம்முடைய போதனை, தொடர் போதனை. தண்ணீர் திராட்சரசமா மாறணும், பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் தண்ணி, அதான் காட்ஸ் டெவில் மிராக்கல். தண்ணியே திராட்சை ரசமா மாற்றணும். எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மாறணும், துருபதேசம், நன்மை தீமறியத்தக்க மார்க்கங்களால உலகத்துல நிரம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ராஜ்யத்து சுவிசேஷ ஜீவ வார்த்தை, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். தேவ நீதி உயிர்த்ததிலே தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு உபதேசம் போதிக்கும் போது அங்க பசுத்தாவியான் வந்து வாதியை நீக்கிட்டு வியாதியை சுகமாக்குறார். அதான் நம்மளுடைய டீச்சிங். ஹல்லேலூயா. ஜோழியே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள் பிரியமானவர்களே. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க, ஏராளம் செய்திகளை கேட்கலாம். யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. தெளிவான போதனை, சுலபமான எளிமையான முறையில் புரிந்து கொள்ளுகிற அளவில் இந்த டீச்சிங் இருக்கும். ஆனால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரையும் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் அதிகாலை விலையேற்பட்ட செய்திகள் கொடுத்திருக்கிறேன். அதை திரும்ப திரும்ப தேருங்க. ஜீவ மார்க்கத்தை 100% நான் போதித்திருக்கிறேன். எல்லா போதைகளும் நன்மை தீமை அறியத்தக்க கண்களிச்சயமா ஜீவனத்திற்கு தான் உலகத்தில் எல்லா போதைகள். அதுக்கு பரிகாரம் ஜீவ போதனை, அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எதையும் கூட்டாது, எதையும் குறைக்காத, எந்த கதையும் பேசாத, எந்த காரியத்தை உலகத்தில் எதையும் கூட்டின்னு இருக்காத. அது வல்லம் இல்லாத பிரசங்கமாக போடும், வல்லம் இல்லாத சுவிசேஷமாக போடும். அது இடையில வாதிகள் தான் பெருகும், வாதவாதியா இருக்கும், சபையா வாத, எங்க பார்த்தாலும் வாத, வியாதி வாத, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த. சபைகளில் கூடியிருக்கிற காரணம் ரகசியத்தை சொல்ற மாதிரிங்க. ராஜ்யத்து சுவிசேஷ ஜீவ வார்த்தைகளை பேசாம, ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணி பேசாம தேவன் தனக்கு மூழ்கு கொடுக்காதனால சபைகளிலே வாதிகள் பெருகிவிட்டது. எவ்வளவுதான் ஜெபம் நடத்தினாலும் சரி, எவ்வளவுதான் ஆராதனை நடத்தினாலும் சரி, சுய நீதி, சுய காரியங்கள் இதெல்லாம் மண்டையில வைக்கிறதுனால வாதைகள் நீங்கின போடா இல்லை. இது கடைசி கால சபை, கடைசி கால எழுப்புதலின் ஊழியம். இது இந்த செய்தி கேட்குறீங்க, கடைசி கால எழுப்புதலில் நீங்கள் வல்லமையாக பயன்படுவீங்க. இந்த செய்தியை கேளுங்க, 1000 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அப்போ என்ன பேசினாருங்க? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து என்னது? இந்த தீர்க்கதரிசனம் என்ன படித்தோம்? வெளிப்படுத்தல் 21. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதா கர்த்தரே சொல்றாரு. ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால், அவருடைய உபதேசத்தை எதையும் கூட்ட மாட்டார். கூட்டினா அது நன்மையா இருக்கும், இல்லை தீமையா இருக்கும், சன்மார்க்கம் துன்மார்க்கம் அதை கூட்டிட்டுனாக்கா வாததான் இருக்கு. அந்த உபதேசம் கேட்கறவங்களாம் வாதியா தான் இருப்பாங்க. கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எதிர்க்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அதனால உங்க போதனை, உங்களோட உபதேசம், உங்களுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அடுத்து வருங்க. ராஜ்ய சுவிசேஷ பிரசங்கித்த உங்க பிரசங்கத்துல, உங்க ஜெபத்துல, உங்கள் துதியில, ஆராதல தேவ நீதிட்டு உடைத்தல் அதுக்குள்ள இருங்க. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுங்க. அதுக்கு குறைவானது கூட்டம் அங்க வாததான் இருக்கு. எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ பிரசங்கம் பண்ணி சபையில வாதிங்களா தான் இருப்பாங்க. விசுவாசிங்க வாதிங்களா, நீங்களே வாதையா தான் இருப்பீங்க. வாதம்னா என்னங்க? ஆமா, கொரோனா கொள்ளைன்னு வாத, ஆமா, வியாதி ஒரு வாத, கடன் தொல்லை ஒரு வாத, சாபம் ஒரு வாத. இந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவா. அதனால உங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல தேவ நீதிட்டு உரித்தது இயேசு ஆம் என்று அவனோட வாக்கு தத்தங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது தேவ நீதி உயிர்த்ததல், ஆசீர்வாதம், வாக்குதான், தழும்புகளால் குணமாறுகிற தேவ நீதி உயிர்த்தல், தேவனுடைய ஐஸ்வர்யம். இதை தேவன் தனக்கு உலகத்தை தான் தரித்திரங்கிற வாதம் நீங்கிறோம். சுய நீதி கலக்கக்கூடாது, சன்மார்க்கங்கள் கலக்கக்கூடாது, நியாயப்பிரமாணம் கலக்கக்கூடாது. எல்லாம் கிருபையும் சத்தியம் தான் அவருடைய பிரசங்கம். அந்த கிருபையும் சத்தியம் தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பேசுறது. இந்த பிரசங்கத்தில் தான் அதிசயங்கள் இருக்கும். தண்ணீர் திராட்சரசமா மாறும். அவுட் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. இதுதாங்க அற்புத ஊழியம். அன்பாளே, முதலாவது பாகத்தை கேளுங்க. பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு பண்ணி அவுட் டு மிராக்கிள் முதல் பாகத்தை கேளுங்க. 2வது பாகத்தை, இது 3வது பாகம். இந்த செய்தி இந்த 3வது பாகத்தில் நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ என்னது? ராஜ்ய சுவிசேஷத்தை பின்பு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுக்குள்ளே ஜெபாலயங்களை உபதேசம் பண்ணாரு. அடுத்து ராஜ்ய சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாரு. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள், சகல நோய்கள் நீக்கி சுஸ்தமாக்கினார். அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. முதல்ல உபதேசம்,
ரெண்டாவது ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கம். அடுத்து பாருங்க, சகல வியாதிகளையும் இங்க பாருங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கணும். அற்புதம் தானா நடக்குது. பேசுறது ஜீவ வார்த்தை. நல்லா கண்டுக்கிட்டீங்க, ஜீவ போதனை. அங்க இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணத்துல வியாதியோடு வந்து சகல வியாதியஸ்தர்கள், சகல நோயாளிகள் இருக்காங்க. சகல வியாதிகள், சகல நோய்கள்னா கொஞ்ச நாள் வியாதினா நாள்பட்ட வியாதி, நாள்பட்ட நோயாளி, ரெண்டு பேருமே கூடி இருக்கிறாங்க. அங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுறாரு. உபதேசம் மாட்டார். என்ன உபதேசம் பண்ணியிருப்பாரு? என்ன ராஜ்ய சுவிசேஷம்? அங்க பாவத்தின் சம்பளம் மரணத்தினால, வியாதினால, சாபத்தால, கடன் தொல்லையால அங்க உட்கார்ந்து இருக்கார் ஜனங்க. இயேசு ஜீவ போதனை தான் போதிச்சார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் ஜீவ மார்க்கம், தேவ நீதிட்டு உயிர்த்தல். அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கிறாரு. உடனே பசுத்தா இறங்கி சகல வியாதியஸ்தரும் சகல நோய் சுஸ்தமாயிட்டாங்களாம். இதாங்க அற்புத அடையாள ஊழியம். பிரியமானே, இதை பேசுங்க, ராத்திரியும் பகலும் பேசுங்க, இதை உபதேசம் பண்ணுங்க, இதை ஜெபியுங்க, இதை ஆராதிங்க, இதை துதியுங்க. மெராக்கள் நடந்துகிட்டே இருக்கும். சபைகள் ஃபுல்லா மெராக்கலா இருக்கும். எழுப்புதல் பற்றி பிடிக்கும். ஜீவ மார்க்கத்தை போதிங்க. அதை விட்டுட்டு எதையுமே கூட்டாதீங்க. சுய நீதியை கூட்டாதீங்க. நியாய பிரமாணத்தை கூட்டாதீங்க. அங்க இப்படி நினைச்சு இங்க இப்படி இப்படியே பிரசங்கள் 80% நேரத்தை வீணடிக்காதீங்க. 100 ஆரம்பத்திலிருந்து கடைசி இயேசு சரி, இயேசு ரத்தம், தேவ நீதி உயிர்த்தல். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை ஆவியின்படி ஏற்றின்படி வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்துங்க. உடனே கேட்கறோம், ஈலிங் அடிவோம், பரிசுத்தாவி இறங்க. அவனோட இலக்கத்துக்கு தான் பஸ் காட் ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூசுங்க சொன்னாரா இல்லைங்க? எகிப்துல பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆகணும். 430 வருஷமா விடுதலை ஆக முடியல. இந்த மோசே பஸ் காட்டர் அடிச்சு நிலைக்காலில் பூசானா என்னென்னவோ பண்ணி பார்க்கறான். அந்த வாதை இந்த வாதை இதுதான் என்னென்னவோ செய்து பார்க்கறான். பிரச்சனை வலுத்துக்கு தான் போச்சு. பார்வோன் மெசியவே இல்லை. கடைசியில சொன்னார், மோசே மோசே, என் கைவெள்ளமை கண்டாலுமே உணவு என்னையா அது கைவெல்ல பஸ் காட்டு ரத்தம்பா. அதை தவிர நீ எதை செய்தாலும் பார்வோன் விட மாட்டான். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடி. அந்த ஆட்டுக்குட்டி பழுதட்ட ஆட்டுக்குட்டி. அது ஆணாடு ஒரு வயது ஆட்டுக்குட்டி. அது பழுதட்டல. அதான் பழுதட்ட ஜீவ மார்க்கம், ஜீவ சட்டம், ஜீவ ரத்த மார்க்கம், ஜீவ போதனை, ஜீவ வார்த்தை. அதை எடுத்து அவனோட இலக்கத்தை அடிச்சு நிலைக்காலில் போசணும். அந்த ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். அது 6 லட்சம் புருஷர்களுக்கு, 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு சரி, இயேசு ரத்தம் தேவன் தனக்குள்ள அடிச்சு நிலைக்காலில் பூசினால் ஒழிய மெராக்கள் நடக்க போறது கிடையாது. நீ எதையோ பண்ணிக்கிட்டு பாக்குற. அந்த வாதை இந்த வாதை பண்ணி பார்க்கலான்னு பாக்குற. மெசுவான பிசாசு பாருங்க, மெசுவேல பாருங்க. என்னைக்கு பஸ்காட் ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்காலில் போசினானோ அன்னைக்கு தான் சங்காரத்துறை பெயர்ந்து போனான். 430 ஆக்கிரமித்த அந்த இஸ்ரவேலனை. விஷயம் புரியுதா பிரியமானே? உங்க வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தாவிகள், வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், எகிப்தின் சிறையிருப்புகள், பார்வோனுடைய ஜீவனை கசப்பாக்குற அந்த சூழ்நிலைகள்லாம் மாறினா ஏசு சரீரம், ஏசு ரத்தம், அது தேவனுக்கு தனக்கு உங்க குடும்பத்தில் உங்க மனைவி பிள்ளைங்க பேர் உணர்வு பூர்வமா தேவனுக்கு தனக்கு முழு உலக குடும்பம் சங்காரத்தும் பயந்து கூட பசுத்தாவி இறங்கும். மெராக்கள் நடக்கும். செங்கடல் பிளக்கும், யோர்தான் பிளக்கும், எரியோ தரவனுக்கு காணாம தேச வாழ்வே உங்களுக்கு உண்டாகும். 1008 காரியங்கள் பேசிக்கிறதுல உபதேசன்ற பேர்ல, ஜபோன்ற பேர்ல, துதின்ற பேர்ல, ஆராதனைன்ற பேர்ல எதையுமே கூட்டாதியா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் கூட்டினாயா? அன்பாளர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள், விசுவாசிகளே, நானும் சரி, நீங்க சரி, யாரும் சரி, எதையுமே கூட்டாத. கூட்டுறதுனால தான் வாதேவன் ஷாகவே ஷாவாய். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். பாவத்தின் சம்பளம் அட்ரஸ் கேட்டு முழு உலகத்துக்கு வரும். ஆமா, கண்டினியூஸ்ல வரும். தடுக்கவே முடியும். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசம் பூமிக்குள்ளேயே மறைஞ்சாலும் சரி, பாத அருமையா பிசாசு தேடிட்டு வருவான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். ஜீவ விருட்ச கனியை புஷிக்கும் நாள், அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிற நாள் பரிசுத்தாவியானவர் வருவாரு. அப்போது அற்புதங்கள் நடக்கும். ஹவ் டு டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி. 1ஆம் பாகத்தை கேளுங்க, 2வது பாகத்தை கேளுங்க, இது 3வது பாகம். அங்க பாருங்க, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசத்து. என்ன உபதேசம்? ஜீவ போதனை, இயேசு சாமியோட வாக்கு தத்தங்கள். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். எதையும் கூட்டக்கூடாது உபதேசத்துல. 1008 கதைகளை பேசிட்டு இருக்கக்கூடாது. அங்க நடந்தது, இங்க போனது, இங்க வந்தது, இங்க போன. சில பேர் அங்க போன இங்க போன எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. விசுவாசிங்க காலம் நேரத்தெல்லாம் செலவு பண்ணி சபையில் வந்து உட்காந்துக்கிறேன். பேசுறதெல்லாம் தேவையில்லாத காரியம் எல்லாம் பிரசங்கத்தை பேசினாலும். வேலூர்ல ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வருவார். ஊழியக்காரர் மீட்டிங் நடத்தது. ஊழியக்காரர் மீட்டிங் போகும்போது நானும் கவனிக்க வரும்போதெல்லாம் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே இப்படி போனேன், அங்கே இப்படி இதே தான் இருக்கும் பிரசங்கத்தில். டைம் வேஸ்ட் பிரியமானங்களே.
ஜீவ போதனையே போதிங்க. வர்றவங்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வந்து வாதியில் துக்கத்தில் கண்டியில் உன்னை நம்பி வந்து இருக்கிறான். அவனுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற போதையை கருத்தாக கற்றுக்கொடு, அவனுக்கே கற்றுக்கொடு. பரிசுத்தாவி ஒரு தேவதூர் அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன் பாடு உன் கதைங்களா பேசிங்கிறது அது இதுன்னு அது உலகத்தில் 1000 கதை நடக்குதுங்க. பிரச்சனையே எல்லாருக்கும் தெரியுங்க. உனக்கு தெரியும், எனக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை தான் போதித்தார் இயேசு. உபதேச ராஜ்யத்தை சுவிசேஷம். இந்த பாருங்க, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நின்று அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் போய் உபதேசம் பண்ணுங்க, ஜீவ போதனைக்கு போனுங்க. பரிகாரம் தாங்க ஜீவன், ஜீவ உலகம், அது ஜீவபானம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், இயேசு ஜெபிக்கும் போது கூட பாருங்க, பரமண்டல பிதாவேன்னு சொல்லிட்டு 1008 கதை பேசுறப்ப எதையும் கூட்டக்கூடாது. பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவது மகிழ்ப்படுவதாக. அதான் சொன்னாரு. வேற ஏதாவது அங்க கூட்டினாரா? வேற ஏதாவது கூட்டினா ஜெபத்தில் நீ ஜெபிச்சு வாதியாக தான் இருப்ப. 10 வருஷமா ஜெபிச்சு வாத நீங்களே, பிரச்சனை நீங்களே, அவமானம் நீங்களே, வெக்கம் நீங்களே, தரித்திரம் நீங்களே, காணிக்கு தான் போச்சு. காணிக்கா குத்தாச்சு, எந்த மாற்றம் வரல. ஏன்னா கூட்டுற எதையோ கூட்டுற, உன் கவலை, உன் பயம், உன் வெறுப்பு, கசப்பு, அங்கலாய்ப்பு, உன் வேதனை, உன் பிரச்சனை, கண்ணீரோடு எதையோ கூட்டிங்கிற நீ ஜெபத்தில். பரிகாரத்தை ஹைலைட் பண்ணியா, தேவன் தனக்கு உலகு உன் பேரை சொல்லியா, பசுத்தாய் வருவார், அன்றன்று உள்ள ஆகாரம், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, என் கடனாளிகள் மன்னிக்கும். எங்களை எந்த சோனை குத்தப்பட தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். அங்கே உம்முடைய நாமும், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய பரமண்டல பிதாக்கு. வேற எதையும் கூட்டலாம், வாதம் தான் ஒரு ஜெபத்தில். ஜெபிச்சு வாதியாது. உலகமே ஜெபிக்குது. திறப்பில் வாசல் ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே ஜெபம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. 12 மணி நேரம் 6 எல்லாம் கூட்டிக்கிறாங்க. தேவையில்லாதெல்லாம் அவங்க சுய காரியங்கள் எல்லாம் கூட்டிக்கிறாங்க ஜெபத்தில். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இது இப்படி எது அப்படி இதெல்லாம் போய் ஜெபத்தில் கூட்டிகிட்டு இருந்தாக்கா, ஜெபத்தில் ஜெபிச்சு வாத தாங்க திருச்சபைகளில். எதையும் கூட்டாதியா, பரிகாரத்தை பேசியா, எல்லாம் தெரியும். ஆண்டு உன் பிரச்சனை தெரியும், உன் அங்கலாய்க்கு தெரியும், பிசாசு போகிற எல்லாமே தெரியும். அதை போய் ஜெபத்தில் பேசியிருந்தா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாங்க பாரம்பரிய ஜெபன்றது. அதாங்க பாரம்பரிய உபதேசம், பாரம்பரிய ஜபம் அப்படியே ஊறி கெடுக்குது திருச்சபைகளை. ஜீவ வார்த்தைகளை ஹைலைட் பண்ணுங்க. ஏசு எங்கன்னா உங்கள் பாரம்பரியத்தினால தேவடைய கற்பனையை அவமாக்குகிறேன்னு இயேசு சொல்றாரு. தேவடைய கற்பனையை அவமாக்குறான். பிரதான கற்பனை தான் அதே அவமாக. தேவனத்தில் அன்பு ஒரு முழு உலகத்தில் அன்பு, கிறிஸ்துவின் அன்பை காட்டுறது கிடையாது. ஒரே கசப்பு, ஒரே பகை, ஒரே வெறுப்பு. இதனால தேவடைய கற்பனை அவமாக்குற சபைகளில் எழுப்புதல் வல்ல பிரியமானல நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஏசு என்ன பண்ணாரு பாருங்க, இதோட கூட முடிப்போம். அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கணும், நேரம் கடந்து போயிடுச்சு. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவளுடைய ஜெபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களை நீக்கி சுத்தமாக்கினார். பட்டுன்னு சகல வியாதி, சகல நோய் நீங்கி போச்சு. என்ன பேசினாருங்க? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தத்தை தாங்க பேசினாரு. அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். உடனே பசுத்தாவே சகல வியாதி, சகல நோய் அங்கேயே சொஸ்தம், ஹீலிங்கி. அப்போ ஏசு எங்கு சுற்றி நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்க. அந்த ஜீவன்ற வார்த்தை, ஜீவ போதனை, ஜீவ வாக்கு தத்தங்கள் எல்லாம் நன்மை தீமறியத்தக்க உலகம் உள்ள சாகவே சாவாய். அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். இயேசு ஃபேவரட். இயேசுவே ஒரு ஜீவன் தான். தேவநீதி உயிர்த்தது தான் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு, வியாதிக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். ஏன்னா அங்கே கூடியிருக்கிற அந்த ஜனங்களுடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதித்திருக்குது. பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம், தேவநீதிட்டு உயிர்த்ததல். அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கிறார். உடனே சகல வியாதிகள், சகல நோய் சுத்தமாயிடுச்சு. முதல்ல உபதேசம், அப்புறம் ராஜ்யச்சு சுவிசேஷம், எல்லா ஜீவ போதைகள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதில் எதையும் கூட்டக்கூடாது. நன்மை தீமறியத்தக்க காரியங்களை அங்கே கூட்டின்னு கூடாது. பிரசங்கன்ற பேர், ஜபன்ற பேர்ல. உடனே சகல வியாதி நோய்களும் சுத்தமாக்கினார். அடுத்த வருஷம் பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாக. உடனே பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்கள், சந்தன ரோகிகளையும், தீவிரவாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். ஆமாங்க, குணமாக்கும் பிசின் தைலம் ஏசு கட்டுக்குது. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதான் பரிகாரம். சகல வியாதியஸ்தர்கள், சகல பிசாசு பிடித்த சகல தீவிரவாதக்காரெல்லாம் கொண்டு வந்து பாதப்படியை வச்சாங்க. இயேசு பாடுத பற்று நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். தேவ நீதிட்டு உயிர்த்ததுல இயேசு ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். என் பேரை சொல்லி பிதாவாகி ஆதாம் 2 வரைக்கும் கொடுக்கிறார். உடனே மெராக்கிள், அவுட் டு டூ மெராக்கிள் மினிஸ்ட்ரி. பாவத்தின் சம்பளம் மரணங்கள் பசுத்தாய் வந்து வீழ்ந்தது. பசுத்தாய் வந்த தேவதூர் பணி உடனே ஹீலிங் நடந்தது. இதை தான் செய்தார். அவருடைய கீர்த்தி மார்க்கு 4ஆம் அதிகாரம்
24 அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போது பலவித வியாதிகளையும் நோய்களையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்கள் சந்தன ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெப்பக்கோலிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் வருவாங்க உங்க சபைக்கு. நீங்க கூப்பிட தேவையில்லை. ஜீவ போதனையை போதிங்க. தேவ நீதிட்டு உயிர்த்தில தேவன் தனக்கு மூடு உலகத்தை ஆவியின்படி ஏற்றின்படி போதிங்க. கண்ட கதையை பேசிட்டு இருக்காதிங்க. உபதேசன்ற பேர்ல பிரசங்க சுவிசேஷன்ற பேர்ல ஜபோன்ற பேர்ல தேவ நீதி ஊழியத்தில உணர்வுமா தேவன் தனக்கு முழு உலகத்துடைய இதைதான் இயேசு போதித்தார். இதைதான் இயேசு ஜபம் பண்ணார். இதுதான் இயேசு துதிச்சாரு, ஆராதிச்சாரு. பட்டு பட்டு பிசாசுகள் ஓடுகிறது, சாபங்கள் ஓடுகிறது, தரித்திரங்கள் நீங்குது, பிசாசு பிடித்தவர்கள் சுகமாகிறார்கள். சந்திர ரோகிகள் திமிர்வாதக்காரர்கள் அவருக்கு கொடுவாதர் அவர்களை சொஸ்தமாக்கினார். நேரங்களை வீணடிக்காதீங்க. வாங்க, உங்களை நம்பி விசுவாசிங்க வர்றாங்க. பொண்ணான நேரங்கள் எல்லாம் விட்டுட்டு மணிக்கணக்காக வந்து சபைகளை வந்து உக்காரங்க ஊழியக்காரர்களே. அதான் வேதம் சொல்லுது யாக்கோபிலே, நீங்கள் அதிக ஆக்கினை அடையும்படி உங்களில் அநேகர் போதகன் ஆகாதீர்கள் சொல்லப்படுது. ஏன்னா நான் ஒரு போதகன். போதக அழைப்பு தான் நான் பெற்றிருக்கிறேன். அநேக போதகங்களை போதிச்சிருக்கிறேன். போதனை இங்க சொல்றாரு யாக்கோபு, உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு நீங்க உங்களில் அநேகர் போதகர் ஆகாதீர்கள். என்ன ஆக்கின? எது போதகன்ற பேர்ல நன்மை தீமறியத்தக்க காரியங்களை போதிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சன்மார்க்கங்களை துன்மார்க்கங்களை அதையே ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாக்கா நீ அதிக ஆக்கினை அடைவாய். இன்னைக்கு அநேக போதகர்கள் ஆக்கினையா இருக்கிறாங்க. போதகர்களுக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிற ஆக்கினையை போல எங்கே பார்த்தீங்களா? பல விதமான ஆக்கினில் இருக்காங்க ஊழியக்காரன். நானும் ஒரு ஊழியக்காரன் தாங்க, என்னையும் சேர்த்தான். இதோ நான் பேசுறேன் அப்படியே 100க்கு 100 நான் சொல்ல. ஆக்கினை அடையாதபடி உங்களில் அநேகர் போதகராக. ஏன்னா போதகத்தை சரியா பார்த்து ஜீவ போதகமா இருக்கணும். ஜீவன்னா என்னன்னு தெரியலையே. ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணி அடிக்கடி என்ன தாமஸ் ஜீவன் ஜீவன் போதகருங்க. ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணி கேட்கிறாரு, தாமஸ் என்னப்பா எதுக்கத்தாலும் ஜீவன் 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 அப்படின்னா என்னப்பான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை போதகர்கள் இருப்பாங்க. ஜீவ மார்க்கம்னா என்னன்னே தெரியல. ஏதோ ஒன்று போதிக்கிறாங்க, ஏதோ ஒரு உபதேசம், ஏதோ ஒன்று காணிக்க, எப்படி ஊழி நடத்துறாங்க. ஆக்கினை அடைவார்கள். ஆமா, அதனால அன்பானவர்களே தெளிவாயிருங்கள். ஜீவ மார்க்கத்தை போதுங்கள். பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை போய் பேசுறதுனாலே அதை சொல்றதுனாலே யாருக்கு எந்த லாபம் வர போறது கிடையாது. இன்னும் பேச கூட்டி பிசாசுக்கு சந்தோஷமா போடும். பரிகாரத்தை ஹைலைட் பண்ண தேவ நீதிச்சு உயிர்த்ததல். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு எங்கன்னா போய் எங்கன்னா எதையாவது உலக காரியத்தையோ பிசாசு செஞ்ச காரியத்தை ஹைலைட் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா மத்திய மார்க் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறான், உன் விசுவாசம் உன்னை இறைச்சது, காற்றை கடலை இறையாதே அமைதி பட்டு பட்டு நச்சுந்தாங்க பேசுறாரு ஏசுனாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு காரியத்தை பேசவே மாட்டுறாரு, பிரச்சனையை பேசவே மாட்டுறாரு. சொஸ்தமாக 38 வருஷம் வியாதியஸ்தங்கிட்ட போய் அவன் என்னென்னோ பேச, சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா, எழுந்து நட, பாவத்தின் சம்பளமான தேவ நீதி உயிர்த்த தேவன் தனக்கு உலகத்துக்கு. அவர் ஜீவ வார்த்தை தான் பேசுவார். பிசாசு காரியத்தை ஹைலைட் பண்ணவே மாட்டேன். எல்லாம் பிசாசு மகிமைப்பத்து தான் வரும். ஜெபத்தில் பிரசங்கத்தில் பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணாதீங்க, சூழ்நிலைகளை ஹைலைட் பண்ணாதீங்க. பிசாசு செஞ்சு காட்டி பேசிட்டு இருக்காதீங்க. நேரம் பிரசங்கன்ற பேரில் உபதேசன்ற பேரில் பிரச்சனைகள் சபைகளில் வலுத்துவிடும். பிரச்சனை ஓடாது. வருஷ கணக்கில் வருவாங்க, 10 வருஷமா வருவாங்க, 20 வருஷம் ஒரு அங்கில முன்னேற்றம் இருக்காது. விசுவாசிகளில் வாதிகளாக தான் இருப்பாங்க. ஒரு ஐஸ்வர்யம் இருக்காது, சமாதானுக்கு சந்தோஷம் இருக்காது. அதுக்கு பேர் தான் பாரம்பரிய சபை. அதுதான் சுயநீதி, அதான் மதம்ன்றான். உலகத்தார் ஏன் இந்த கிறிஸ்துவத்தை வெறுக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்துவ எங்களை போல தாங்க நீங்களும். நாங்களும் அப்படித்தாங்கிறேன், நீங்களும் அப்படித்தாங்கிறீங்க. எல்லாம் சுயநீதி, சன்மார்க்க ஒரு நியாயப்பிரமான மென்டாலிட்டி அதிகமாகுது. எதையும் கூட்டாது, எதையும் சேர்க்காது. ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணு. முடிப்போம். தேவநீதி ஊழியத்தையும் தேவனுக்கு தனக்கும் மூடு உலகத்தோடு குறியாயிரு. அளவற்ற அன்பை வெளிப்படுத்து. அந்த ஜீவன் என்றால் பிரதான கற்பனை, உன் தேவனாய் கத்திடத்தில் உயிரத்தோடு முயற்சி அன்பு குரு. அதுக்கொப்பா இன்னும் உன்னித அன்பு. அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அது தேவநீதி இயேசு சாமட வாக்குறது. அதுதான் சுவிசேஷம். பிரதான கற்பனையே இல்லையே ஜபத்துல, பிரசங்கத்துல, சபைகளில், குடும்பங்களில், ஊழியர்கள் ஐக்கியங்கள்ல. அதனால சாபங்களும் பாவங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களா இருக்குது. சபைகளில் வாதிகளா இருக்குது, பிரச்சனை போராட்டமாக இருக்குது, குழப்பங்களா இருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை பேசுங்க. சபைகளில் தேவனத்தில் அன்பு, பிறத்தில் அன்பு, பிரதான கற்பனை ஹைலைட் பண்ணுங்க. அதோடு கூட எதையும் கூட்டாதீங்க, வாதையை கூட்டுவார். ஜமல்லமா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவுட் டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி தொடர் போதனையை கேளுங்க. 1வது பாகத்தை கேளுங்க, 2வது பாகத்தை, இது 3வது பாகம். முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகத்தை கேட்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய விவரம் தெரியும். அப்போது திரளான ஜனங்களை
வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குனா. வியாதினா தண்ணீர், சுஸ்தமாக்குதுன்னா திராட்சசம். தண்ணீர்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமறியத்தக்க தேவன் தனக்கு கண்டிப்பா வியாதியாக தான் இருப்பான். அதுக்கு பெரிய திராட்சஸ் இயேசுவின் படி இயேசு ஜீவன். அந்த தேவ நீதி தூக்கத்தில் தேவன் தனக்கு முழு உலகத்தில் வெளிப்படுத்தா உடனே ஹீலிங் பசுத்தாவி இறங்குவார். இது நல்ல மெச்சூர்ட் ஆகணும். அப்போ கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வரணும். ஜீவ போதனை தேவ நீதி உயிர்த்தெழுதணும். அந்த தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். அது மாறக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம்னாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம் அங்கே வியாதி தாங்க. அந்த சபைகள் அந்த குடும்பங்கள் அது வியாதி விசுவாசம் பிரச்சனை போராட்டம் வறுமை தரித்திரம் வாதிகளாகவே இருக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவனும். அந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட எதையும் கூட்டாது எதையும் குறைக்காது. கிறிஸ்து ஜீவ போத தேவநீதி உயிர்த்தெழுதலையோ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஆவின்படி இருக்கும். வாய்நாளுக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கு. பாவண்டு மாடும் பசுத்தாவி இறங்கும். நீ சுகமடைவாய். வியாதியிலிருந்து சுகம், சாபத்தில் தரித்திரத்தில் வியாதியில் மரணத்தில் உயிர்த்தெழுதல் வரவித்து ஆசிர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய் இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்பாய். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவரே சோத்திரம். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஆண்டவரே சோத்திரம். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், பரிபூர்ண ஜீவன். கர்த்தாவே உம்மை சோத்தரிக்கிற ராஜா. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். அது அவனுடைய இலக்கத்துக்கு தக்கதாக தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தையும் குடும்பத்தார் இனத்தாலும் மாம்சமானியாகும். பெத்த மனைவி கட்டின மனைவி அந்த பெத்த பிள்ளையை ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணம். அது தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு அசுத்தா வியாதிகளுமா இருக்கு. நல்ல மேய்ப்பத்த நாடுக்கு ஜீவனையே கொடுக்குறான். தேவ நீதியில் இயேசு ஜீவன் பண்ணி அவன் பேர் சொல்லி பிதாவில் ஆதாம் முழுவதுக்கு பாவம் மரம் அசுத்தாவி இறங்க ஈலிங் உண்டாவது கத்தா. கிறிஸ்துக்குள்ளே வருகிற அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். அவர் மாறவே மாட்டார். முழு உலகத்தை இயேசு சார் இயேசு சாமண்டவாக கொடுக்க பிதாவாகுது. எனக்கு இயேசு ஜீவன் பரிவு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய ஆவின் படி கொடுக்குறது குப்பா மாம்சமான ஆவின் படி ஜீவனை பரிவு ஆவின் படி வாயினால் கொடுக்குறக்கத்தா. பாவட்டு பண்ண ஓடுற அழகை ஓடுறத பசு தாய் தேவத்தை பண்ணி உண்டாகிறக்கத்தா. இந்த செய்தி கேட்குற ஓரி அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏன்னா அப்படியே செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோஷே இவங்கெல்லாம் பஸ்கோ ஆட்டுகிறது ரத்தத்தின் மூலமாய் தேவன் உலக பசு தாய் இறங்கி சகல காலத்தில் அவர்கள் ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த கடைசி நாள் பஸ்கா எங்களுடைய பஸ்காவை கிறிஸ்து எங்களுக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசுவே படி இயேசு சத்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறதா. எதையும் கூட்டாமல் குறைக்காமல் நன்மை தீமறியத்தக்க கணிப்பு சாகவே சாவாய். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவை சிந்தைக்கு இடம் கொடுத்து அதை மத்தியஸ்தமாக கொடுத்து பரிசுத்தாவின் உறுதியாக இருந்து பிசாசுகிறது வேத சொத்தமாக ஊழியத்தை செய்ய உடலில் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறதா. நீர் அப்படியே சேர்க்க என்ன செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். இந்த செய்தி தொடர் போதனை, ஹவ் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. இந்த செய்தி முதல் பாகத்தை கொடுத்திருக்கிறேன். தண்ணீர் திராட்சசமாய் மாறுவது எப்படி, அதை கேட்டாதான் இது நல்லா விளங்கும். 2வது பாகத்தை கொடுத்திருக்கிறேன். இது 3வது பாகம். உங்கள் நண்பர்கள், உறவினர், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த சத்தியத்தை அவர்கள் தெளிவாய் கேட்கும்போது ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஒரு அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிரதான கற்பனை கை கொள்வார்கள். பசுத்தாவிகள் கண்டிப்பாய் அற்புதத்தை செய்தே தீர்வார். கேரண்டி. பாவத்தின் சம்பளம் மாறுத பிசாசு கண்டிப்பா சாப பாவம் மரணம் தரித்திரத்தை கொடுக்க மாதிரி கிறிஸ்துவின் ஜீவனை பரிவுன தேவன் தனக்கு முழு பரிசுத்தாவி கண்டிப்பா வருவார். அதை மெச்சூர் 1 நாள் 2 நாள் 20 வாரத்துல 7 நாள் மாசத்துக்கு 3 வாழ்நாள் கிறிஸ்துவ உறுதியா இருக்கும்போது கண்டிப்பா நீ அற்புதத்தை காப்பா. வியாதி நீங்க சாபம் நீங்க தரித்திரம் நீங்க அவமானம் நீங்க நீ விருத்திடுவா. பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்தரிப்பாய். அதனால இந்த செய்தியில் நீங்கள் பங்கு கொள்ள வேணும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எஸ்எம்எஸ் என்னுடைய நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நாம் எல்லோரும் இணைந்து இதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். இந்த கடைசி நாள் இயேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்த விட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். யூடியூப்பில் போய் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் கொடுக்குற விலையேற பெற்ற செய்திகளை கேளுங்க. கருத்தான செய்திகளை கேளுங்க. கண்ணை மூடிக்கிட்டு எதையோ பிரசங்கம் பண்ணா, எதையோ ஜபம் பண்ணா, எதையோ ஆராய்ச்சி அற்புதம் கொடுப்பான்றது அது பாரம்பரியம். ஏமாந்து போகாது. கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணத்தை விட்டு ஓய்ந்து தேவ நீதிட்டு உயிர்த்ததுல தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுங்க. அதிசயம் நடக்காம இருக்காது. கண்ணை மூடியும் ஜபம் பண்ணாதே. கண்ணை மூடி பிரசவம் எதையோ பேசிட்டு நேரத்தை வேணும் விசுவாசிகளுடைய நேரங்களை கொள்ளையிடாதீர்கள் ஊழியர்களே. அப்போ சில சுவிசேஷர்கள் போதைகள் மேய்ப்பர்களையும் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்ட ஜீவ மார்க்கத்தை போதிக்கும்படியாக
பாவத்தின் சம்பளம் மரணம், முழு உலகம் சிறைப்பட்டு கிடக்கிறது. நேரம் இல்லை நம்ம உலக கதையை பேசுறதுக்கு. ஜீவம் மாதிரி நச்சுன்னு இயேசு பேசுற மாதிரி ஜீவ போதையே போதிங்க. தேவன் தனக்குள் இயேசு ஜீவன் பரிவு ஆவின்படி எதுபடி கொடுத்துக்கிட்டே இருங்க. பிசாசு அழகைச்சு ஓடாம இருக்க மாட்டான். அப்படிதான் பிசாசே ஓடனான். இயேசு எங்க போனாலும் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கூட ஃபேவரட் வாசம். திருடும் கொள்ளும் அடிக்க வரானே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா, அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னார் பாருங்க. அதிலே உறுதியா நின்னார். பிசாசு ஓடிய போட்டான். பரிசுத்தாவி வந்தார், அற்புத அடையாள ஊழியங்களை செய்தார். இந்த அடிப்படையில் இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் மாபெரும் எழுப்பலை கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள்ளே வாருங்கள். ஆதாமுக்குள் இருந்தால் மாம்ச சிந்தை மரணம், நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே அட்ரஸ் கேட்டு பாவங்களும் சாபங்களும் மரணம் தெரிவித்து ஓயாமல் இருக்கும். கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவமா இருக்கும். தேவ நீதிட்டு உயிர்த்ததர். இயேசுவை வழி இயேசுவை இயேசு அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருங்க. அதிசயம் நடக்காம பசுத்தா வராமல் தேவதூர் வருவார். அற்புதம். தொடர்ந்து அடுத்த செய்தியில இந்த தொடர் போதையை நாம் தியானிப்போம். 44 அற்புதங்கள் இருக்குது. இயேசு செய்த 44 அற்புதங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதம் எந்த அடிப்படையிலே செய்தார் என்று தொடர்ந்து நாம் கேட்க மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்று கிறிஸ்துவின் மைண்டு நமக்குள், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாக ஜீவ மார்க்கத்தில் வரும். முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பினாலே நான் அன்பு ஜீவனை பெற இயேசு ராவண வாக்குத்து கொடுக்குது. பிரதான கற்பனையை நாம் ஆழமாய் கைக்கொள்ள ஆரம்பிப்போம். ஹீலிங் உண்டாகும், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கலாம். இந்த செய்திகளை மிஸ் பண்ணாதீங்க, தவறாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 21/4/2020 அன்று மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். மறுபடி இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டு கேளுங்கள். கேட்க மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள்.